அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதாரண வகையான மக்கள் இல்லை. இவர்கள் சிலர் நேசிக்கிறார்கள், சிலர் வெறுக்கின்றவர்கள். இவங்க மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவாங்க. ஆனால் இவர்களை வைத்து மட்டும் இவர்களை பார்ப்பது அநியாயம்தான். இவர்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் என்று ஏற்ற தீர்வாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர் உங்களுடன் பிடித்தால் நீங்கள் ஸ்பெஷல் தான். சற்றே குழப்பமாக நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலும் அவர்கள் ஆழமாகவும் தீவிரத்தன்மையுடன் மற்றவர்களை நேசிக்கின்றவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். ரப்பர் மரங்கள் ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. எதையும் விடாப்படியாக பிடித்து கொண்டிருப்பீங்க. பதுங்கி பின் பாயும் புடியை போன்றவர்கள் நீங்கள். பூமிக்காரனாகிய செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வருகிறார். எனவே சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயர்கள் எப்பொழுதும் சொத்து இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடுகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ருண ரேக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உயிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி. 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருகிறார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமானவராக இருப்பாங்க. கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பாங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரை போல பழகக்கூடியவர்கள். சைனஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்திற்கு சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தாலும் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்பக்கூடியவர்கள். அடிக்கடி வெளியூருக்கு சென்று வரக்கூடியவர்கள். பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காக பணத்தை சேமிக்கக்கூடியவர்கள். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாக இருப்பதால் ஞானியர்கள், மகான்களை தரிசித்து வணங்குவது நல்லது. மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அது மட்டும் இல்லாமல் அதிபதியாக சனியும் கேட்டையும் அதிபதியாக புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும்போது வாழ்க்கையின் நிலையாமையை குறித்து சிந்திப்பீங்க. காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரி. மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. அப்படி அமைந்திருக்கக்கூடிய தலம் இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்திற்கு பின்புறமாக நீங்கள் இருக்கக்கூடிய மகா ஞானியின் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசியில் சந்திரன் நீச்சமாவதால் சற்றென்று புத்தி வேலை செய்யாது. திடீரென பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீங்க. அதே போன்று சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் இந்த தலத்தில் தரிசித்த மாத்திரத்தில் நீங்கும். இது கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் அடுத்து வரக்கூடிய இந்த பிரதோஷ வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. நீங்கள் எளிதில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்களை நேசிப்பது உங்களுக்கு கடினம்தான். ஏனெனில் அவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடக்கூடியவர்கள். அவர்கள் பேசும்போது சில சமயம் அதிர்ச்சி ஊட்டலாம், சில சமயம் கட்டுப்பாடற்ற சிரிப்பையும் ஏற்படுத்தலாம். எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்வது உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் ரகசியங்களை ஒருபொழுதும் வெளிப்படுத்தாத நண்பகத்தன்மை நீங்கள் விரும்பினால் விருச்சிக ராசிக்காரர்களை தான் உங்களுக்கு ஏற்றவர்கள். உங்களை விரும்பினால் உங்கள் ரகசியங்களும் அவர்களுக்குள்ளாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் மர்மமானவர்கள். அமானுஷம், குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் இவர்கள் ஆர்வமாக இருப்பாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை. கிரகநிலை சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் குரு, செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலை இருக்கு. ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணைந்து ராசியை பார்க்கிறார்.
மிகவும் அனுகூலமான நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. சமயோகிதமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்ய நீங்கள் கூடிய உங்களுக்கு இந்த வாரம் பண வரத்துக்கு அதிகமாக கூடியதாக சொல்லப்படுது. வீண் பிரச்சனைகள் விலகும். ஆனால் எதிலும் ஈடுபடுவது நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எந்த காரியத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பது ரொம்பவே நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல்கள் பண விரயங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனுகூலமாக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடிய ஒரு காலகட்டம். சூழ்நிலைகள் உண்டாகக்கூடியதாக சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உடல் களைப்பும் சோர்வும் உண்டாகலாம். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் பொழுது யோசித்து செயல்படுத்துவது நல்லது. கரை துறையினருக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு செலவுகள் கூடும். மாணவர்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகக்கூடியதும் பாடங்களை படிப்பதில் கவனமாக இருப்பதும் ரொம்பவே நல்லது. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆழ்ந்த யோசனை அனுபவ அறிவு கொண்டு எதையும் சாதிக்க முயற்சி செய்யுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனவே செய்ய வேண்டியது நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம். பண வரத்து தாமதப்பட்டாலும் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வேலை தொடர்பான புதிய கவலைகள் ஏற்படும். சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த வாரம் உங்கள் குடும்ப விஷயங்களில் அடைய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் குறையும். தாய் தந்தையாருடன் உடல்நலத்தில் கவனம் தேவை. எதிலும் உற்சாகமாக நீங்கள் குறைந்து சோம்பல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் மிக அனுகூலமான வாரம். பல வழிகளில் நிம்மதி ஏற்படும். எந்த காரியத்திலும் திறன்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடும். அதன் காரணமாக நீங்கள் பணி இலக்குகளை அடைவீங்க. தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்ச்சியோடு உறவுகள் வருகையால் உள்ளம் மகிழும். சிலருக்கு மாணவர்கள் மற்றவர்களிடம் ஆணையிடும் பதவி உயர்வு கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். மாணவர்களுக்கு தங்கள் கிரகிப்பு தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வீங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவால் மனம் மகிழக்கூடியதாக சொல்லப்படுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் காலம். உங்களுக்கு தொழிலில் நல்ல முயற்சி ஏற்படும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். வீண் மனஸ்தாபங்கள் தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு. சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்படும் அவதிப்பட நேரிடலாம். உறவினர்களுடன் உயர்தக உணவுகளை உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க. சிலருக்கு பணமுடைய காரணமாக இருப்பதால் சேமிப்புகளில் இருக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படும். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க. திடீர் பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும். புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். நல்ல உயர்தர மனிதர்கள் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு பயணங்களின் போது அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான நிலை உண்டாகக்கூடியதாக சொல்லப்படுது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.